தேவையில்லாத ஒரு ஆணி தான் இந்த ஆளுநர் என்கிற இந்த பதவி. இது முற்றுமுதலுமாக ஒழிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த போராட்டம். தமிழர்கள் நாங்கள் அரசியல் தெளிவு பெற்றவர்கள், புரிதல் உள்ளவர்கள். அதனால் சங் பரிவார கும்பல்களின் அரசியல் சித்து விளையாட்டுகள் இந்த மண்ணில் ஒருபோதும் ஈடுபடாது. லோக் பவனும் வேணாம், ராஜ்பவனும் வேணாம். எங்களுக்கு மக்கள் பவன் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகள் இருக்கிறது. 234 எம்எல்ஏக்களும் சட்டமன்றத்தில் பணியாற்றக்கூடிய தலைமைச் செயலகம் இருக்கிறது, சட்டமன்றம் இருக்கிறது. அதுவே எங்களுக்கு போதுமானது. ஆளுநர்கள் என்பது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பதவி அல்ல. இந்திய தலைமை அமைச்சர் அல்லது உள்துறை அமைச்சர் தங்கள் விருப்பத்திற்கு ஏற்றவாறு தங்கள் சித்தாந்தங்களை, கருத்தியலை ஏற்றுக்கொண்டவர்களை கொண்டு ஒரு மாநில மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகளை மிரட்டுகிற அல்லது இன்னும் ஒரு மாரல் கவர்மெண்ட் என்கிற அடிப்படையில் நடத்துகிற அதிகாரம் பெற்றவர்களாக திகழ்கிறார்கள். தனக்கேதோ தனியாக வானளாவிய அதிகாரத்தை ஒன்றிய அரசு வழங்கியிருப்பதை கருதி தந்தோன்றித்தனமாக பல்வேறு நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறார்கள். சர்வதிகார தன்மையோடு நடந்து கொள்கின்ற இந்த ஆளுநர் பதவி என்பது முற்றுமுதலுமாக ஒழிக்கப்பட வேண்டும். தமிழ்நாட்டில் இருக்கிற 234 எம்எல்ஏக்களும் சேர்ந்து ஆளுநரை பதவி நீக்க வேண்டும் என்று சொன்னாலும் கூட நீக்க முடியாத ஒரு அதிகாரம் பெற்றவராக ஆளுநர் தமிழ்நாட்டிலும் இந்திய நாட்டிலும் பல்வேறு மாநிலங்களில் அமர்த்தப்படுகிறார். லோக் பவனும் வேணாம், ராஜ்பவனும் வேணாம். எங்களுக்கு மக்கள் பவன் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகள் இருக்கிறது. 234 எம்எல்ஏக்களும் சட்டமன்றத்தில் பணியாற்றக்கூடிய தலைமைச் செயலகம் இருக்கிறது, சட்டமன்றம் இருக்கிறது. அதுவே எங்களுக்கு போதுமானது. தேவையில்லாத ஒரு ஆணி தான் இந்த ஆளுநர் என்கிற இந்த பதவி. இது முற்றுமுதலுமாக ஒழிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த போராட்டம். தமிழர்கள் நாங்கள் அரசியல் தெளிவு பெற்றவர்கள், புரிதல் உள்ளவர்கள். அதனால் சங் பரிவார கும்பல்களின் அரசியல் சித்து விளையாட்டுகள் இந்த மண்ணில் ஒருபோதும் ஈடுபடாது. சம்பொத்து